வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நம்மளோட விண்டோஸோட சிஸ்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது உண்மையானு கேட்டிங்கன்னா, ஆமாம் உண்மையாலுமே சிஸ்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கரப்ட் ஆச்சு. பட் அது எதனால் ஆச்சு அப்படின்றது நமக்கு எதுவும் தெரியாது. பட் அவங்க விண்டோஸ் சைட்லேருந்து, ஸோ அவங்க மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரீசெண்டாக 17, 18, 19 அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அப்டேட் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அப்டேட் கொடுத்த டைமில் பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க அப்டேட் கொடுக்கும்போது ஆன்டிவைரஸ்க்கான அப்டேட்டும் சேர்த்து தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு அந்த ஆன்டிவைரஸ் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக் எண்டில் பார்த்திங்கன்னா டேட்டாவெல்லாம் ப்ரோசீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பிசி வந்துட்டு ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே இது பார்த்திங்கன்னா மெயினாக விண்டோஸ் சிஸ்டம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, தென் அப் டு டேட்டில் எங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அது வந்துட்டு ஒரே நாளில் நடந்திருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினாக நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிறது மட்டும்தான். என்னோடய பிசி பார்த்திங்கன்னா நெட்வொர்க்லேருந்து அப்பப்போ தான் நான் கனெக்ட் பண்ணுவேன். அப்டேட் எல்லாம் ஆன் டைமில் பண்ணிடுவேன். பட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறது, ஸோ ஒரு மார்னிங் ஒரு 5 நிமிஷம் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ எதனா அப்டேட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அதே அப்பப்போ ஒரு மத்தியானம் ஈவினிங் அந்த மாதிரி தான் எடுத்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுவேன். நெட்வொர்க்கில் ஒரு டைம் நான் அதிகமாக கனெக்ட் பண்ணியே வைக்க மாட்டேன். அப்படிங்கும்போது என்னோடது Windows 11 நான் வந்துட்டு வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது எனது பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த எஃபெக்டும் ஆகலை. பட் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஆகிருக்கு. மெயினாக இந்த ஐடி ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. சிஸ்டம்லேயே மெயினாக ஒர்க் இருக்கும், அந்த நெட்வொர்க்கில் தான் ஃபுல்லாக ஒர்க்கு அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு நடந்திருக்கு. மற்ற யாருக்குமே பார்த்திங்கன்னா அது மேஜராக நடக்கலை. ஓகேங்களா. அண்ட் தென் உங்களுக்கு இது நடந்துச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அது வந்துட்டு எல்லாருக்குமே நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. இது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அப்புறம் ஃப்ளைட்டோட அந்த ரிசப்ஷன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்களே, டிக்கெட் புக்கிங்கு, இந்த விஷயங்களெல்லாம் பண்ணுறவங்களுக்கு தான் நடந்திருக்கு. மெயினாக ஐடி கம்பெனிஸ் இதனால் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்கம் அப்படின்றது இதனால் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மேக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேக் லினக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. அதே விண்டோஸில் அப்டேட்டில் கொடுத்த ஒரு சின்ன விஷயம் நமக்கு இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லணும். ஓகேங்களா. ஸோ தென் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமளே ஓனாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு பேசிக்காக நாம் விண்டோஸோட ரெக்கவரியில் போகணும். ஏன்னா ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு உள்ளே லாகின் பண்ண முடியாது. பட் அவுட் சைடு நம்ம ரெக்கவரி இந்த மாதிரியான விஷயங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. மேபி ரெக்கவரியில் போயிட்டு நமக்கு ரீசெண்டாக வந்த அப்டேட்ஸ் இதெல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்ம 17, 18, 19 அந்த டைமில் தான் நமக்கு அப்டேட் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்த அப்டேட்ஸை அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ் அப்படின்றத கொடுத்து நம்ம அதை வந்துட்டு சரி பண்ணியிருக்க முடியும். அதே இது பார்த்திங்கன்னா ஒரு பாசிபிளான வே மட்டும்தான். ஓகேங்களா. அது அப்டேட்டை அன்இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸுக்கு எதுவும் ஆகாது. நமக்கு முன்னாடி பழைய அப்டேட்டில் எந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சோ அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்டில் அப்படியே கன்டினியூ ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்லேயே நம்ம பிசி பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேஜராக நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த அப்டேட்டுனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை அப்படின்றது சால்வ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம்.